பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளரும் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவரும் திருவண்ணாமலை பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளரும் அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர் நம்மிடையே சிறப்புரையாற்றுவார்கள். அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்களே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற வெற்றி வேட்பாளர்களே, கூட்டணி கட்சி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் என்பதில் இங்கே யாருக்கும் சந்தேகம் இல்லை. திமுக காரங்களுக்கும் இல்லை. திமுக காரங்கள்ட்ட தனியா கேட்டாலும் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க, மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார். தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி பேரும் ஏதேது ஒரு திட்டத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறார்கள். நாம போய் களத்தில் மக்களை சந்திக்கிறோம். காலையிலிருந்து இரவு வரை வெயிலில் நின்று கொண்டு மக்களை சந்திக்கிறோம். மக்களை பார்க்கிறோம். மக்கள் எல்லோருமே நரேந்திர மோடி அவர்கள் என்கிற உலகத்தினுடைய உன்னதமான தலைவனது பெருமையை உணர்ந்தே இருக்கிறார்கள். பெண்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் எல்லாம், கருவில் இருக்கிற குழந்தை வரை நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறது. பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பஸ்திரிகளா இருக்கிறவங்களுக்கு, அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடோடு இருந்துவிடக் கூடாது என்பதற்காக 3 தவணைகளாக அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல 18,000 போடுகிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரியோர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், கருவில் இருக்கிற குழந்தை வரை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்று சொல்லப்படக்கூடிய திமுக என்கிற பேய் அரசு. பெண்கள் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஏமாத்தினாங்க. செயினை கொண்டு போய் அடவு நாங்க மூட்டு தரன்னு ஏமாத்தினாங்க. போதைப் பொருள் பழக்கத்துல, கஞ்சா புழக்கத்துல இன்றைக்கு இளைய தலைமுறை சீரழிந்து போயிருக்கிறது. வாக்காளர்களிடம் நாம் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க வாக்கிடுவதற்கு முன்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்களை பற்றி யோசித்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைகளை பற்றி யோசித்து பாருங்கள். இதற்கு மேலும் நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் வைக்கிற சூனியம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தாமரை மலர்ந்து விட்டது. இங்கு இருக்கிற அத்துணை பாராளுமன்ற தொகுதிகளிலும், இங்க இருக்கிற வேட்பாளர்களது தொகுதிகளிலும் தாமரை மலர்ந்து விட்டது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகிறேன். திருவண்ணாமலைக்கு உலகத்திலிருந்து பல மூலைகளிலிருந்தும் பக்தர்கள் வராங்க. ஏர்போர்ட் கட்டித்தரோம் அப்படின்ற நம்ம வாக்குறுதியை சொன்னோம். உதான் திட்டத்தில் 100 ஏக்கர்ல ஏர்போர்ட் இல்ல, சுத்தி அங்க ஏர்போர்ட் கொண்டு வர முடியும். உடனே அங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு சொல்றார், எப்படி நீங்க ஏர்போர்ட் கொண்டு வருவீங்க? அஸ்வத்தாமன் ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு சொல்றாரு. எப்படி கொண்டு வருவீங்க? நாங்க நிலம் எடுத்து கொடுத்தாதானே நீங்க ஏர்போர்ட் கொண்டு வருவீங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு திட்டம் வருவதற்கு முன்பாகவே அதை தடுக்க நினைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னொரு விஷயம், நம்ம ஜெயிச்சு எம்பிஐ ஏர்போர்ட் கொண்டு வந்துருவோம்னு அவருக்கு தெரியுது. அதுல ஒரு விஷயம் சொல்றார், நாங்க தான் நிலத்தை எடுத்து கொடுப்போம் அப்படின்றார். அதான் நான் சொன்னேன், நீங்க நிலத்தை எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு விலை மத்திய அரசாங்கம் மோடி கொடுக்க போறார். அப்படி ஒருவேளை நீங்க எடுத்து கொடுக்கலன்னா 2 வருஷம் கழிச்சு 2026 எங்களுடைய ஆட்சி தானே, நாங்க நிலத்தை எடுத்து ஏர்போர்ட்டை கட்டிக்கிறோம். நாம் கொடுத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் முத்தான திட்டங்கள், மணியான திட்டங்கள். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை, திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் பாதை, மாதம் ஒரு முறை வேலை வாய்ப்பு முகாம், இளைஞர்கள் பயனடைகிற விதத்தில் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் 10,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். செங்கம் பகுதியில் சென்ட் ஃபேக்டரி, ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு நான் ஏற்கனவே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலை பாராளுமன்றம் முழுவதும் ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்படும். இப்படி நம்முடைய திட்டங்கள் எல்லாம் விவசாயிகள் பயனடைகிற விதத்தில் பயோ எத்தனால் தொழிற்சாலை, மத்திய விவசாய பண்ணை 1000 விவசாயிகளுக்கு பலனளிக்கிற விதத்தில் மீண்டும் கொண்டு வரப்படும். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே
பெரியோர்கள், அறிவாளிகள், அறிஞர்கள் எல்லாம் பாராட்டுகிற விதத்தில் இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு எனக்கு பிரச்சாரத்திற்காக வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் புலங்காகிதம் அடைந்து விட்டு பாராட்டி விட்டு சென்றார். திருவண்ணாமலை பகுதி ரொம்ப நாளா வளர்ச்சி இல்லாம இருக்கு. இங்க படிக்க வாய்ப்பு இல்ல, குடிக்க தான் வாய்ப்பு இருக்கு. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் இந்த பகுதி மிகப்பெரிய அளவில் முன்னேறும் என்று சொன்னார். அந்த மாதிரி தான் எல்லா மக்களும் அங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாமரைக்கு களத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. நமக்கு இந்த பகுதியில் எல்லாத்திலையுமே களம் சாதகமாக இருக்கிறது, கூட்டணி பலம் சாதகமாக இருக்கிறது. இந்த முறை கொள்கையின் அடிப்படையிலான நாட்டின் வளர்ச்சியை விரும்பக்கூடிய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலரும், திருவண்ணாமலை வளரும் என்கிற கோஷத்தை நெஞ்சில் ஏந்தி கொண்டு நாங்கள் தெரு தெருவாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாராளுமன்ற தொகுதி தாமரை மலர துவங்கிவிட்டது. இங்க இருக்கிற அத்துணை பகுதிகளிலும் ஆரணி, வேலூர், அத்தனை கான்ஸ்டிடியூன்சிலையும், கடலூர், எல்லா இடத்திலையும் மக்களினுடைய பேராதரவை பெற்ற கூட்டணியாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வருகிறது. நன்றி, வணக்கம்.